ஸோ சக்ரா ஹீலிங் என்பது இப்போது நிறைய பேர் அந்த மருத்துவ முறையை எடுத்துக்கொள்கிறாங்க. இது உடலுடைய 7 முக்கிய ஆற்றல் மையங்களை சமநிலைப்படுத்தி உடல், உணர்ச்சி மற்றும் ஆன்மீக நல்வாழ்வை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாற்று சிகிச்சை, ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் ட்ரீட்மெண்ட் என்று சொல்கிறாங்க. தியானம், யோகா, ரெய்கி, படிகங்கள் மற்றும் நறுமண சிகிச்சை போன்ற நுட்பங்கள் மூலியமாக பயிற்சியாளர்கள் ஆற்றல் ஓட்டத்தை தடுப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறாங்க. சோர்வு, மன அழுத்தம் அல்லது உணர்ச்சி கொந்தளிப்பு போன்ற பிரச்சனைகளை இதன் மூலிமா போக்குறதா சொல்கிறாங்க. ஸோ 7 சக்கரங்கள் சொல்கிறாங்க. அதனுடைய செயல்பாடுகள், அதாவது முதுகெலும்புடைய அடிப்பகுதியிலிருந்து கிரீடம் வரை அமைந்துள்ள ஒவ்வொரு சக்கரமும் குறிப்பிட்ட உடல் மற்றும் உணர்ச்சி பகுதிக்கு ஒத்து இருக்குது என்று சொல்கிறாங்க. அது மூலாதாரம் என்று சொல்லுவாங்க, வேர் என்று சொல்லுவாங்க. முதுகெலும்புடைய அடிப்பகுதியில் இது இருக்குது. பாதுகாப்பு, உறுதிப்பாடு மற்றும் அடித்தள உணர்வுகளை இது நிர்வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுவாதிஸ்தானம், அதாவது சாக்ரல் சொல்லுவாங்க. சேக்ரல் தொப்புளுக்கு கீழே இது இருக்குது. படைப்பாற்றல், இன்பம் மற்றும் உணர்ச்சி சமநிலை இது நிர்வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மணிப்புரா, அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சூரிய ஃப்ளெக்ஸஸ் என்று சொல்லுவாங்க. வயிற்று பகுதியில் அமைந்துள்ளது. இது சுயமரியாதை, தன்னம்பிக்கை மற்றும் தனிப்பட்ட சக்தியை கட்டுப்படுத்துது சொல்லுவாங்க. அடுத்தது அனாஹதா என்று சொல்லுவாங்க, இதயம், அதாவது மார்புடைய மையத்தில் இது இருக்குது. அன்பு, இரக்கம் மற்றும் உறவுகளை இது பாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது விசுத்தம் சொல்லுவாங்க, தொண்டை, அதாவது தொண்டையில் அமைந்திருக்கு. தொடர்பு மற்றும் சுய வெளிப்பாட்டை இது நிர்வகிக்குது சொல்லுவாங்க. அடுத்தது அஜ்னா, அதாவது 3வது கண் சொல்லுவாங்க, புருவங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. இது உள்ளுணர்வு, கற்பனை மற்றும் ஞானத்தை நிர்வகிக்கிறதா சொல்லுவாங்க. அடுத்தது சஹஸ்ராரம், அதாவது கிரீடம் என்று சொல்லுவாங்க, தலையின் உச்சியில் இது இருக்குது. ஆன்மீக தொடர்பு மற்றும் ஞானத்தோடு தொடர்புடையது என்று சொல்லுவாங்க. பொதுவாக சக்ரா இந்த ஹீலிங் எப்படி குணப்படுத்தக்கூடிய நுட்பங்கள் அதில் இருக்குன்னா, முதலாவது தியானம். வழக்கமான தியானம், சுவாசம் மற்றும் குறிப்பிட்ட ஆற்றல் மையங்களில் கவனம் செலுத்துறது மூலியமாக நமக்கு அடைப்புகளை அகற்ற உதவும் என்று சொல்கிறாங்க. அடுத்த யோகாசனங்கள், குறிப்பிட்ட யோகா ஆசனங்கள் தனிப்பட்ட சக்கரங்களை குறிவைத்து சீரமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது படிகங்கள் மற்றும் இரத்தின கற்கள், அதாவது சக்கர நிறங்களுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட கற்களை பயன்படுத்தி சமநிலைக்கு உதவும் என்று சொல்கிறாங்க. அடுத்து ஒலி சிகிச்சை முறை என்று சொல்லுவாங்க. பாடக்கூடிய கிண்ணங்கள், மந்திரங்கள் மற்றும் குறிப்பிட்ட அதிர்வெண்கள், 432 ஹெர்ட்ஸில் அதிர்வெண்கள் இந்த ஆற்றல் மையங்களுடன் எதிரொலிக்கும் போது அவற்றை அழிக்கவும் பயன்படுத்துது என்று சொல்கிறாங்க. அடுத்தது மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் சொல்லுவாங்க. கவனம் செலுத்தப்பட்ட சுவாச பயிற்சிகள் உடல் முழுவதும் ஆற்றலை நகர்த்த இது ஹெல்ப் பண்ணுது சொல்கிறாங்க. அடுத்து உணவு முறை மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள், அதாவது குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிடுவது அல்லது எண்ணெய்களை பயன்படுத்துவது சமநிலை செயல்முறையை மேம்படுத்தும் என்று சொல்கிறாங்க. இந்த சக்கரங்கள் உடல் இருப்பை ஆதரிக்கக்கூடிய நேரியல் அறிவியல் சான்றுகள் எதுவுமே நமக்கு கிடையாதுங்க. இருந்தாலும் இந்த நடைமுறைகள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு, மனது, உணர்ச்சி மற்றும் உடல் நல்வாழ்வுக்கு பரவலாக பயன்படுத்தப்படுது என்று சொல்கிறாங்க. ஸோ இது ஹிந்து தத்துவத்தில், ஹிந்துயிசம் ஃபிலாசபியில் உள்ள 7 சக்கரங்கள், எனர்ஜி சென்டர் சொல்லுவாங்க, அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டதுங்க. இது வேத தந்திர மரபில் இருந்து ஆன்மீக மெட்டாஃபிசிக்கல் நம்பிக்கை என்று சொல்லுவாங்க. சக்கரங்களுக்கு இஸ்லாமில் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரான் சொன்னால 7 எனர்ஜி சென்டர்ஸ், குண்டாலினி எனர்ஜி, யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ், சக்ரா பேலன்சிங் இது எதுவுமே கிடையாது. ஸோ சக்ரா ஹீலிங் மூலியமாக உடலில் மறைவான ஆற்றல் ஓட்டம் இருக்குது. அதை தியானம், கற்கள், அதிர்வெண்கள் மூலம் மாற்றலாம், ஆன்மீக சக்தி மூலம் குணப்படுத்தலாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இது அல்லாஹ்வை தவிர வேறு சக்தியை நம்புவது என்ற வழியில் செல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நோய் அதை குணமாக்குவோன்னு அல்லாஹ் மட்டும்தான். மேலும் கற்கள், அதிர்வெண்கள், ஆற்றல் சிகிச்சை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயத்து போன்ற விஷயங்கள், கற்களை கொண்டு இது பண்ணுவது, சக்தியை தேடுவது, இது போன்ற விஷயங்களே மறுத்தாங்க. ஸோ இந்த கற்கள் எனர்ஜி ஸ்டோன்ஸ் என்ற விஷயத்துக்கு வரலாம். அடுத்து யோகா, பிராணாயாமம், மந்திரம் பார்த்திங்கன்னா இது போன்ற விஷயங்கள், இந்த ரெய்கி சொல்லுவாங்க, யூனிவர்சல் எனர்ஜி சானலிங் என்ன சொல்லுவாங்க. இவை அனைத்தும் வேத ஆன்மீக கோட்பாடுகளில் இருந்து இது போன்ற விஷயங்கள். ஸோ தியானத்துக்கு பதில் நம்ம தஃபக்கூர் செய்யணும், ஜபம் செய்கிறதுக்கு பதில் திக்ர் செய்யணும். திக்ர் தான் நமக்கு நிம்மதியை தருமே தவிர எனர்ஜி சென்டர்ஸ் இல்லை. இதற்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் சயின்டிஃபிக் ப்ரூஃப் இதுக்கு எதுவுமே இல்லைங்க. இது ஹராமான ஷிர்கான வழிக்கிட்டு செல்லக்கூடியது. சக்ரா ஹீலிங் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீஃபாக. அடுத்து யோகா பொறுத்த மட்டும் ஒரு சிம்பிள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக அது இருக்குது. அதில் மந்திரங்கள், ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்லாம் இல்லை அப்படின்னா சில உலமாக்கள் செய்யலாம்னு சொல்கிறாங்க, சில உலமாக்கள் கூடாதுன்னு சொல்கிறாங்க. சேஃபான பொசிஷன் செய்யாமல் இருக்கிறது தான். ஜஸ்ட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ் தான், அப்படி ரிலாக்ஸேஷன்னா அது செய்கிறது எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதில் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பிலீஃபும் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது.